வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். நல்லா தெரியுதா டாக்கா? ஓகே. இன்னைக்கு வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மண்டே ஸ்டார்ட் சொல்லுவேன். இப்பதான் ரீசெண்டா ஸ்டாஃப் வந்து வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்க பிரெக்னன்சி பாசிட்டிவ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை கொண்டு வந்து காமிச்சு மருந்து எழுதி வாங்கிட்டு போனாங்க. நான் போய் போனோம் நேர்ல வந்துட்டு வீடியோல போடுறதுக்கு ரீசெண்டா யாரும் 2-3 நாளா வரலையே அப்படின்னு வருத்தமா இருந்தது. இன்னைக்கு காலையில உள்ள வந்து அப்படியே 2 பேரும் அங்க நின்று என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு குழந்தை அம்மாவை பாக்குற மாதிரி இந்த பிள்ளை அங்க இருந்து என்னை பார்த்துட்டே இருந்துச்சு. எதுக்கு நம்ம முகத்தை நான் பேஷண்ட் பார்த்துட்டு 2 தடவை உங்களை பார்த்தேன், கவனிச்சிங்களா? நான் எதுக்கு நம்மளை பார்த்துட்டே இருக்கான்னு யோசிச்சேன். உள்ள வந்து ஒண்ணுமே பேசல. உள்ள வந்து ஏன்னா 2022 என்கிட்ட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னையோட 10 இயர்ஸ். அப்புறம் 2 IVF ஃபெயிலியர். இதுல வந்து என் கண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு மகானா தெரியறது வந்து சார். என்ன சொல்லணும்னா, அவருக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல செமன்ல, அவருக்கு எல்லாமே நார்மல். இந்த பிள்ளைக்கு யாருமே இல்லை. இவங்க சொல்லும் போது ஒருத்தரே எனக்கு யாருமே இல்லை, நீங்க தான் எல்லாமே சொல்லுவாங்க. நிறைய தடவை என்கிட்ட அழுதுருக்காங்க, எமோஷனலா பேசியிருக்காங்க. அவர் எனக்கு பிரமிப்பா இருக்கும். தனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 2 IVF செலவழிச்சிட்டாரு ஒய்ஃப்க்கு. 2 டியூபும் பிளாக், 2 டியூப்ல ஹைட்ரோசால்பிங்ஸ் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது கூட முஸ்லிம்ஸ் ஈஸியா தலாக் சொல்லிடுவாங்க. இல்ல ஒரு காரணம் அவங்களுக்கு அலோடு, மறுமணம் பண்றதுக்கு அலோடு. அப்படி இருக்கும்போது பக்கபலமா ஒரு ஒய்ஃப்க்கு ஒரு கணவன் இருப்பாங்க அப்படின்றதுக்கு என் கிளினிக்கோட 18 வருஷத்துல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் தான். இந்த நேரத்துல நீங்க அவர் கை தட்டணும். இல்ல சீரியஸா, எத்தனை இந்த மாதிரி ஒரு கணவன் இருந்தா போதும் தெரியுங்களா? 10 வருஷத்துல ஒரு தடவை கூட அவர் ஏன் மேம் என் ஒய்ஃப் கன்சீவ் ஆகல எதுவுமே இவங்கதான் பேசுவாங்க. அவர் பேசவே மாட்டார்ல. என் ரூம்ல வந்து ஒண்ணுமே பேச மாட்டாரு. என்கிட்ட கோச்சுக்க மாட்டாரு, என்ன திட்ட மாட்டாரு. 2 டியூபும் பிளாக் இருந்துச்சு. 2022, இப்ப 2024 2 IVF பண்ணிட்டாங்க. 2022 என்கிட்ட வந்திருக்காங்க. எப்ப கன்சீவ் ஆவாங்க, இவ்வளவு நாள் மருந்து சாப்பிடுமே, நீங்க என்ன பண்றீங்க, எதுவுமே எனக்கு கேட்டது இல்ல. எனக்கு கில்ட்டியா இருக்கும் அவரை பார்க்கும்போது. நம்மள நம்பி மருந்து சாப்பிட்டு இருக்காங்க. டியூபர் பிளாக் சரி பண்ணிட்டேன், கன்சீவ் ஆகணும், ஆனா எப்ப பண்ணுவோம் அப்படின்னு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்திருப்பாங்க. பட் அவர் என்னை எந்த கேள்வியும் கேட்காம முழுமையா நம்பி, என்னை விடவும் எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃபையும் உன்னால எனக்கு குழந்தைன்னு அவர் எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டாரு. ஏன்னா யாருனே தெரியாத டாக்டர் தான். என்னையவே மனசு கொண்டாம ஒரு வார்த்தை பேசல. அவர் ஒய்ஃப் எப்படி பேசியிருப்பாரு? 10 வருஷம் எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டாரு. ஒய்ஃப் குழந்தை இல்ல உன்னால்தான் குழந்தை இல்ல, நீ பிரச்சனை அப்படின்னு டார்ச்சர் பண்ற வீட்டுக்காருக்காவது ஒய்ஃப் வாய் விட்டு அழுதுரும். என் புரிச்ச ரொம்ப கொடுமைப்படுத்துறா, என்ன பண்றது, டார்ச்சரா இருக்கு, பாவம் போல. எதுவுமே கேட்காததான் இன்னும் குற்ற உணர்ச்சி இருக்கும். அவர் நம்ம அப்பா ஆக்கலையே, அவருக்கு நம்ம குழந்தை கொடுக்கலையே, அவருக்கு எந்த தப்பு இல்லையே அப்படின்னு. ஹீ டிசர்வ்ஸ் டு பி எ ஃபாதர். தகப்பன் ஆகிறதுக்கு அவர் தகுதியானவர். அவரை அவங்க ஆக்கிட்டீங்க. கை கொடுங்க. இப்ப வந்து சீரியஸ்லி நீங்க வந்து இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? அவங்க காமிக்க மாட்டாங்க, அவங்க கை மட்டும் தான் தெரியும். நீங்க ஸ்கார்ஃப் எடுத்துட்டு பேசலாம். எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் தான் மேம். ஆனா எனக்கு முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன உங்ககிட்ட எனக்கு காமிச்சு என் பிரச்சனை நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா மேம், அந்த ஒரு வார்த்தை தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் பிரச்சனை, அந்த ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் எனக்கு மைண்ட்லயே இருக்கு மேம். இப்பவும் சொல்றேன், பாப்பாவை எடுத்து கொடுக்கற வரைக்கும் நீங்க தான் பிரச்சனை. அதுவும் குழந்தைய பத்திரமா வளர்த்து நான் எடுத்து கண்டிப்பா மேம். எனக்கு வந்து அதான் சொல்றேன், அந்த மலடின்ற வார்த்தை தமிழ்ல அது யாருக்குமே சொல்லக்கூடாது மேம். அம்மாவாக்கி கொடுத்துருங்க மேம். அதுதான் அந்த வார்த்தை மட்டும் தமிழ் பிடிக்காத வார்த்தை, அது ஒரு வார்த்தை தான் மேம். அதுல இருந்து என்னை காப்பாற்ற அது ஒண்ணுதான் மேம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பிள்ளைகள் அழுக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கெல்லாம் டம்மி பீஸ் நீங்க கூப்பிடணும்ல, அது வரைக்கும் கடைசி வரைக்கும் கூட இருந்துருங்க. கண்டிப்பா நிச்சயமா. நீங்க அழுகாதீங்க. நீங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து நல்ல ஹஸ்பண்ட், அவ்வளவு ஒரு துணையான ஹஸ்பண்ட். நீங்க நல்ல அப்பா. நீங்க வந்து சாதிச்சிட்டீங்க தானே. இன்னைக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இது வரைக்கும் பேசுனதுல உங்க குரல் இப்படிதான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, இது பார்த்தனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் காமிச்சாங்களா? சந்தோஷம் ஆயிட்டீங்களா? இப்ப பாத்தீங்க, இன்னைக்கு காலையில பாத்தீங்களா? கடவுளுக்கு நன்றி. எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க அந்த பிள்ளைய. அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, உலகம் போற்றும் குழந்தை அவங்களுக்கு வந்து பிறக்கும். அப்துல் கலாமே வந்து பிள்ளையா பிறக்கணும். உலகம் போற்றும் பிள்ளையா பேர் புகழ் எடுத்து இவர் ஒரு பெஸ்ட் ஃபாதரா இருப்பாரு. பெஸ்ட் ஹியூமன் பீயிங்கா இருக்கவங்க பெஸ்ட் ஃபாதரா இருப்பாங்களே. நிச்சயமா ஒரு உலகம் போற்றும் குழந்தைய அவர் வளர்த்து இருப்பாரு. நீங்க நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளா. ஓகே,
நான் சொல்லிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு எல்லாமே பிளஸ் பண்ணுவாரு. எனக்கு இந்த அந்த பொறுமை, அந்த இது சகிப்புத்தன்மை உடையவங்களுக்கு கொஞ்சத்தில் திருப்தியானால் அநேகத்திற்கு அதிபதி ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த திருப்தியான ஒரு மனசும் அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மை உள்ள மனிதன் வந்து நிச்சயமா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் சந்திப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 10 இயர்ஸ்ல நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பா நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். பல இன்னல்கள், ஃபேமிலி சரியில்லை, ஃபேமிலி ப்ராப்ளம் நிறைய. ஃபுல் சப்போர்ட் மேம், எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். எனக்கு பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம லைஃப் ஃபுல்லா இப்படியே இருந்தா கூட போதும் அப்படின்னு தான் இருந்தோம். அதெல்லாம் இல்ல. நீங்க உங்களை அப்பா அம்மா ஆக்கணும், உங்க ஜனங்களை உலகம் தலைமுறைக்கும் விருத்தி பண்ணணும்னு கடவுள் டிசைட் பண்ணிட்டாரு. மனுஷங்களால எப்படி தடுக்க முடியும்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சத தடுக்கவே முடியாது. அந்த அவரோட மனசுதான். எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்ல. ஆக்சுவலி எந்த பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து மருந்து சாப்பிட்டா என்னால ஈஸியா கன்சீவ் ஆக முடியும். அவர் ஒரு நாள் கூட எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையா, நான் ஏன் சாப்பிடுன்னு கேட்டதே இல்லை. அவர் அமைதியா மருந்து சாப்பிட்டாரு, அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா எவ்வளவு சப்போர்ட்டிவ் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் பண்ற வரைக்கும் அழகோ படிப்போ பணமோ வசதியோ ஆடம்பரமோ ஒரு பெருசா தெரியலாம். ஆனா அதுக்கப்புறம் வாழ்றதுக்கு 2 பேத்துக்குள்ள காதல், அன்பு, புரிதல், அப்புறம் இரக்கம், கருணை. ஒரு கணவனுக்கு மனைவி மீது இரக்கமும் கருணையும் இருந்தாதான் மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும். அந்த இரக்கமும் கருணையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண் வந்துட்டு நிறைய இன்னல்களுக்கும் பாடுகளுக்கும் ஆளாயி நிறைய வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் கஷ்டப்படுவாங்க. சோ ஒரு கணவன் மனைவி கிட்ட காதலை தாண்டி இரக்கமும் கருணையும் காமிக்கணும். நமக்காண்டி நம்ம மனைவி இருக்கா, நம்ம குடும்பக்காண்டி கஷ்டப்படுறா, அவ உழைக்கிறா, அவ சமைக்கிறா, இது எல்லாம் தானே பண்றாங்க, நீனா பெருசா பண்ற, எல்லாம் தானே பண்றாங்க, எல்லா ஒய்ஃப் தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அது ஏன்னா காதலோட அக்கறையோட நம் கணவர் நல்லா சாப்பிடணும், நம்ம சமைக்கிற உணவு அவங்க உடம்புல ஒட்டணும், அவங்க ஹெல்த்தியா இருக்கணும், அவங்க ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுள் இருக்கணும், முழுக்க முழுக்க அவங்களோட அன்பை அவங்க பொறுப்பா சமைச்சு தராங்க. ஸோ ஒரு பெண்ணோட மிகப்பெரிய நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்து கணவன் அவங்க மீது காமிக்கிற காதலோட இரக்கமும் கருணையும் இருக்கணும்னு நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த அண்ணா. நிஜமாவே உனக்கு எப்படி இருக்கு, நீ என்ன ஃபீல் பண்ணாத? என்ன பண்ண இது டம்மி பீஸ், சும்மாவே அது ஒரு ரூம் போட்டு சின்னதா சொன்னாலே அது கண்ணீர் ஊத்திடும். அவ 10 இயர்ஸ் வெயிட் பண்ணிருக்காருல பொறுமையா. இங்க பாருங்க அழுகுது. இங்க பாருங்க, நாங்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஊசி போட்டாலே கதிரி கதிரோட கிளினிக்ல பேஷண்ட் குழந்தை விடுது, அம்மா கம்முன்னு உட்காந்துப்பாங்க. நான் கத்திட்டு இருப்பேன், டாக்டர் தானே நீ ஹஸ்பண்ட் சொல்லு. நான் டாக்டர்லாம் கிடையாது, நான் ஒரு அம்மா. எனக்கு ஜிப்மர்ல எம்பிபிஎஸ் வந்துட்டு ஆக்சுவலி எங்க அப்பா எக்ஸர்விஸ்மேன் கோட்டால மிலிட்ரி இதுல வந்துட்டு ஜிப்மர்ல எனக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சது. என்னால இப்படி ஒரு தையல் போடணும்னா ஒரு நீட்ல எடுத்து இப்படி குத்தி ஒரு சதைக்குள்ள விட்டு இப்படி எடுத்து பண்ணணும்ல, என்னால சத்தியமா பண்ணவே முடியாது. அவங்களை காப்பாத்ததான் அவங்க உயிருக்கு, அதெல்லாம் தப்பு இல்ல, அது நல்லதுதான், அது செய்யணும். ஒரு உயிரை காப்பாத்த ஒரு தையல் போடணும். கண்டிப்பா எனக்கே டெலிவரி அப்ப எபிசோட் மெசேஜஸ்க்கு தையல் போட்டாங்கதான், ஆனா என்னால பண்ண முடியாது. லேசான மனசு டம்மி பீஸ். நான் வந்து நான் அவங்க பேஷண்ட் கம்முன்னு உட்காந்துருப்பாங்க, காட்டன் வைக்கும்போது நீ டாக்டருக்கு தகுதியே இல்லை, டாக்டர் ஆக நினைக்கவே இல்லை, கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தார், வேற வழி இல்லாம எங்க அப்பா நீ ஹோமியோவா ஜாயின் பண்ணு சேர்த்து விட்டார். ஆனா என் மூலியமா நிஜமா என் மூலியமா இவ்வளவு பேருக்கு தீர்வு இருக்கும்னு நான் நினைச்சு இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது மேம். ஒரு உணர்ச்சி, ஒரு என்ன சொல்றது, ஒரு லைஃப் மேம். இதெல்லாம் எல்லாரும் வந்து முடியாதுன்னு சொன்னதா வந்து ஒரு நீங்க செஞ்சு காட்டியிருக்கீங்க மேம். நீங்க இவ்வளவு பண்றதுக்கு கூட எனக்கு டிசர்வ் பண்ணல, உயிர்ன்றது கடவுள் கொடுக்கறது. ஆனா நான் உங்க மூலமா அவங்க வந்து டைரக்டா கொடுக்க மாட்டான், யாராலும் ஒரு மூலம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க தான் அதுல நீங்க ஒரு நன்றி. அது வந்து எனக்கு இனிமே இதுவா கேட்பீங்களா? கண்டிப்பா இப்படி கேட்டீங்க லைஃப் ஃபுல்லா உங்க குழந்தை குட்டியோட நீங்க நீட் லைஃப் தெரியும். நிறைய பேருக்கு உங்களுக்கு நாங்க ஒரு இதா எடுத்துக்காட்டு எல்லாத்தையும் சொல்லுவோம். நிறைய இடத்துல இன்னொருத்தவங்க கூட ஒருத்தவங்க குழந்தை இல்லை, அவங்ககிட்ட நாங்க எதாவது சொன்னோம், நாங்க இங்கதான் பாக்குறோம், நீங்க பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க எடுத்து கூட இன்னைக்கு கூட நான் சொல்லிதான் வந்தேன். அவங்க இந்த போட்டோ வெளியில பாக்கும்போதுலாம் நானும் வருவானான்ட்டு நிறைய தடவை ஏங்கி இருக்கேன். ஆமா, ஆக்சுவலி நான் பிள்ளையார்பட்டி கோயில் போனேன், எங்க ஃப்ரெண்டோட பாட்டிக்கு 80வது பர்த்டேக்காக போனோம். பிள்ளையார்பட்டி கோயில் போகும்போது நாங்க வாசல் நின்றுட்டு இருக்கேன், எதிர்த்தாப்புல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வயசானவங்க நகரத்தார் மாதிரி தான் இருந்தாங்க பார்க்க, ஒரு ஆட்சி. அவங்க வந்துட்டு என்னை பார்த்த உடனே டக்குன்னு உடனே கையை பிடிச்சிட்டாங்க. ஆஷா இல்லைன்னு நான் வந்து என் மகளுக்கு
மகனுக்கு மருமகளுக்கு குழந்தை இல்ல ரொம்ப வருஷமா. நான் வீடியோ பார்க்கும்போது எல்லா குழந்தைங்களும் தூக்கி வச்சிருக்க பார்க்கும்போது எப்ப நம்மளுக்கு பேரை பிறந்து வச்சுக்கணும்னு ஆசையா இருந்தேன். நான் அவங்க ட்ரீட்மெண்ட் வரணும்னு நினைச்சேன். ஆனா நான் வந்துட்டு கோயில் வாசல பார்ப்பேன் நினைக்கலன்னு அவங்க அழுகுறாங்க தேம்பி தேம்பி. 80 வயசு என்ன முதல் தடவை பாக்குறாங்க. எதுக்கு அழுறா எனக்கு புரியல. நான் சொன்னேன் கவலையே படாதீங்கம்மா, நீங்க என்ன பார்க்க கூட்டிட்டு வரவே தேவையில்லை, பிள்ளையார் தான் உங்களை காமிச்சிட்டாரு, பிள்ளையார் தான் உங்களை இது பண்ணாங்க. இந்த கோயில் வாசல்ல இருந்து சொல்றேன், நீங்க எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வராமே உங்க மருமக மாசம் ஆயிடும், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்க கையில குழந்தையோட இருப்பீங்கன்னு சொன்னேன். உங்க பயங்கரமா என்ன கட்டி பிடிச்சிட்டாங்க. எனக்கு என்ன அதெல்லாம் சொல்றதே தெரியல, இவ்வளவு அன்புக்கு என்ன கடவுள் வச்சிருக்காருன்னு. பட் நான் கடவுளுக்கு நன்றியாகவும் இன்னும் என்னை அதுக்கான தகுதியான ஒரு பிள்ளையா மாத்திக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஹாப்பியா இருக்கு. எனக்கு ஆசை டிடிலாம் நாளைக்கு கிளினிக் போட்டு இதே மாதிரி நிறைய பேர் கன்சீவ் ஆக்கி ஹாப்பியா சொல்லிருக்காங்க. இதே மாதிரி ப்ரேயர்ஃபுல்லா கொடுத்தோம்னா சக்சஸ் ஆகும். இதே மாதிரி காமிச்சு நான் பின்ன இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு அவங்களே உட்கார வச்சிருக்கேன். இதெல்லாம் வீடியோ போட்டு அவங்களும் ஃபியூச்சர்ல பண்ணணும். இதை பத்திரமா வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்தோடனே இதை வாங்கி முருகர் காலில் அப்படியே மாதா கிட்ட இங்க இங்க எல்லாத்தையும் வச்சுட்டேன். அவங்க எல்லாட்ட கும்பிட்டாலும் நான் ஒரு தடவை எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க கிட்ட கொடுத்தேன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் எப்பவுமே கோயில்ல பெல் அடிப்போம்ல, நான் அந்த மாதிரி இங்க வந்து முருகன் வச்சுட்டு இதுக்கு முன்னாடி பெல் வச்சிருப்பேன். யூஸ்வலா நான் பேஷண்டோட கார்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவேன்னா மாதா காமிச்சிட்டு இப்படி பெல் அடிப்பேன். கோயில் எல்லாம் பெல் அடிப்போம்ல சாமியை பார்த்துட்டு, அது மாதிரி பிள்ளையார் பார்த்துட்டு இப்படி பெல் அடிப்பேன். யூஸ்வலா பிரெக்னன்சி கார்டு இருந்தாங்கன்னா முருகர் காமிச்சு முருகா அப்படின்னு பெல் அடிச்சிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சாமிக்கு பெல் அடிச்சிட்டேன். ஆனா பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்டாஃபை கூப்பிடுறாங்க, அடுத்த ஸ்டாஃப் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா ஒவ்வொரு கார்டுக்கும் பெல் அடிச்சிருச்சுதான் வைப்பேன். முருகர் கிட்ட ஒரு தடவை டங் 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 அடிச்சு ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். அது வந்து எனக்கு ஒரு சில சென்டிமெண்ட்ஸ், அது எவ்வளவு தூரத்துக்குன்னு தெரியாது. நம்ம உடம்ப சுத்தி ஒரு பாசிட்டிவ் ஆரா இருக்குங்க. அந்த ஆரா வந்து ஒரு மேக்னெட், ஒரு வளைய மாதிரி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க என் உடம்பு சுத்தி. நான் நினைக்கிற எண்ணங்களும் என்னோட சிந்தனைகளோட பாசிட்டிவிட்டி வந்து அதுல கன்வே ஆகும். இந்த பிரபஞ்சத்தோட ஒரு விஷயம் இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்ல அழிஞ்சிட்டு இருக்கும். இந்த பிரபஞ்சத்தோட ஒரு நல்ல விஷயங்கள், இப்போ நம்ம தேவ தூதர்கள் சுத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே நடக்கட்டும், அசிரியர்கள் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். என்னை சுத்தி இருக்கிற ரிங்ல இருக்கிற பாசிட்டிவிட்டி வந்து என்னை டச் பண்ணிட்டு போறவங்க எல்லாருக்கும் நான் அதை அப்படியே கொடுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் நான் வச்சுக்குவேன். அதனால அதான் என் பிரச்சனை உங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா 2 வருஷமா அதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க வெயிட் பண்ணாங்க. உண்மையிலே சூப்பர் மேம். என் பிரச்சனை யாரு மேம் சொல்லுவா, அதை கிளியர் பண்ணி காமிச்சிங்கல்ல. எனக்கு நான் வந்து நிறைய தடவை என்னன்னு சொல்லுவேன், நான் என் கிளினிக்கு ப்ரேயர் பண்றதோட நான் திறந்து வைக்கிற கடைகளுக்கு ஏத்தாப்புல ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அதுக்குள்ள தான் ரொம்ப சாமி கும்பிடுவேன். வர பேஷண்ட்ஸ்க்கு அப்பதான் நின்று சொன்னேன், நான் கொஞ்சம் கடை ஓப்பனிங் இந்த இது ஓப்பனிங்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு, மறந்து போயிருக்கு. இன்னும் தந்தூரி ட்ரைப்ஸ்க்கு காரைக்குடி பெஸ்ட் நான் பண்ணிட்டு அவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா நம்மள வச்சு ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க இருக்க பெரியவங்க கையெல்லாம் புடிச்சுதான் ஓபன் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நான் தானே சீஃப் கெஸ்ட், அவங்க என்னதானே ஓபன் பண்ண சொல்றாங்க. அந்த இடத்த ஸ்தாபனத்தை நம்ம தானே ஃபர்ஸ்ட் இது பண்றோம். அதனால நான் உட்காந்து அவங்களுக்குலாம் ப்ரே பண்ணுவேன். வீட்டு ப்ரேயர்ல எப்பயாவது நைட்ல ரொம்ப ரேரா இருப்பாங்க. இருக்கும்போது சொன்னேன், ஏய் நீ கிளினிக்கு வீட்டுக்கு யாருக்குமே ப்ரே பண்ண மாட்டேங்கிற, பெஸ்ட் மாமி, ஃபியூஷன் பெஸ்ட், அந்த இது தந்தூரி ட்ரைப்ஸ், ஆட்டோ ஸ்டாண்டு, வர பேஷன்ஸ் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு ஓப்பனிங் குறைச்சிருப்பேன். சீரியஸா நானே யோசிப்பேன், நம்ம உட்காந்து அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு தாண்டி நம்மள நம்பி பண்ணா நம்மளுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வேணும். மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது அந்த மனசு போதும். அவ்வளவு பயப்படுவேன். எனக்கு காரைக்குடியில இப்ப காலேஜ் பிரியாணி அவங்க ஒரு தடவை மேம் கொஞ்சம் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த காலேஜ் பிரியாணிக்கு உட்காந்து ப்ரேயர் பண்ணுவேன். நல்லா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பொழைச்சிட்டோம், ஹார்ட் ஒர்க் பண்றாங்கல்ல. மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நம்மளுக்கு உதவி செய்வாங்க கண்டிப்பா. ஓகே, எல்லா இதுலயுமே இருக்கு நிச்சயமா. இது வந்து கடவுளோட கணக்குல. சோ இவங்க பாசிட்டிவிட்டியில இவங்க நல்ல குழந்தையோட நீண்ட ஆயுளோட இந்த 10 வருஷ தவத்துல ஒரு குழந்தையோட வாழணும். அந்த குழந்தை அப்துல் கலாம் மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற மக்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குற ஒரு குழந்தைய கொடுக்கணும். வாழ்க வளமுடன். நீங்களும் என்னோட சேர்ந்து அவங்க பிளஸ் பண்ணுங்க. சரியா? லவ் யூ ஆல். நன்றி.